ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பொங்கல் ஃபெஸ்டிவல் ஸ்பெஷல் பால் சர்க்கரை பொங்கல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பால் சர்க்கரை பொங்கல் கிட்டத்தட்ட சர்க்கரை பொங்கல் மாதிரியே தான் இருக்கும். பால் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவோம். பால் எப்படி மிக்ஸ் பண்ணி செய்கிறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பச்சரிசியை தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கலாம். நல்லா அலசிக்கோங்க. தண்ணியில் நல்லா அலசிட்டு அதை வடித்து வச்சுக்கலாம். இப்போ திரும்ப தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அது லைட்டாக பொன்னிறமாக வர வரையும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அது நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் அந்த தண்ணியோடையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ பொங்க பானை எடுத்து வச்சுக்கோங்க. நான் இங்கே எங்கள் வீட்டில் எப்போவும் செய்கிற பொங்க பானை எடுத்திருக்கேன். நீங்கள் மண் சட்டி வச்சுருந்தீங்கனாலோ இல்லை நீங்கள் வச்சுருக்க ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு ஃபஸ்ட்டு பால் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பால் நிறையா வேணும்னா நீங்கள் நிறையா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 கப் பாலுக்கு 6 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் பால் நிறையா ஊற்றுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறையா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நிறையா வச்சா தான் நல்லா வேகும். ஸோ தண்ணி நிறையாவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா அரிசியும் பருப்பும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ தண்ணியெலாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பாலும் தண்ணியும் நல்லா கொதிச்சு வருது. இப்போ பால் நல்லா பொங்கின பின்னாடி ஸ்டவ்வை நல்லா குறைச்சி வச்சுட்டு நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபுல்லாகவே பால்லே செய்கிறதா இருந்தாலும் செஞ்சுக்கலாம். அது உங்கள் இஷ்டம்தான். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அரிசியும் பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும் அரிசியும் பருப்பும் சேர்த்து. ஆனால் அது வெந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா பானைக்கு ஹாஃபுக்கு மேலே வந்துடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா அது வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வெந்துட்டுருக்கு. அப்பப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இல்லைன்னா கீழே லைட்டாக அடி பிடிச்சிரும். அந்த கீழேயே போய் நல்லா செட்டில் ஆகிடும். ஸோ அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ வெல்லம் நான் 1/2 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நல்லா தித்திப்பாக வேணும்னா நீங்கள் 2 கப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். குறைஞ்சபட்சம் 1/2 கப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ வெல்லம்னா நல்லா கரைஞ்சி உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா நல்லா டார்க் கோல்டன் கலரில் வந்துருச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள் நல்லா கொதித்து கெட்டியாகி வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ நெய் வேணுமோ நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சுக்கு வேணுனாலும் நீங்கள் சுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜாதிக்காய் ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் டேஸ்ட் நல்லா தூக்கி கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. நல்லா கெட்டியாகி வந்துருச்சு. உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா நீங்கள் இப்போயே ஸ்டாப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்லா கெட்டியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் கிண்டிக்கலாம். இப்போ இன்னொரு பேனில் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான நட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இங்கே முந்திரி எடுத்திருக்கேன். முந்திரியை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கிஸ்மிஸ் எடுத்திருக்கேன். கிஸ்மிஸும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது நட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா கிஸ்மிஸும் அந்த முந்திரியும் நல்லா கோல்டன் கலரில் வரணும். அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு. இதை அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு பொங்கலை. இப்போ பார்த்திங்கன்னா பொங்கல் நல்லா சுட சுட ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம நெய்யில் வறுத்த முந்திரியும் கிஸ்மிஸும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த நெய்யோடையே சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். ரொம்பவே ஈஸியான சிம்பிளான பால் சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.